வணக்கம். பிஜிசியின் முதல் நோக்கமாக என்ன பார்க்குறீங்க? வணக்கம். விராட் விஸ்வபிரமணியன் நமக. தமிழ்நாட்டில் வந்து மிகச்சிறந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் சமுதாயம் வந்து நம்மளுடைய விஸ்வகர்ம சமுதாயம். சில அமைப்புகள் வந்து சொல்றாங்க, சில பேர் சொல்றாங்க 6% 10% நமக்கான ஓட்டுன்னு சொல்றாங்க. ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்க, நம்ம வந்து ஒரு சார்பு சமுதாயம். நம்ம வந்து இன்னைக்கு இந்த புதிய பொருளாதார கொள்கைகளை அமல்படுத்தினதுக்கு அப்புறம், இந்தியாவில் அமல்படுத்தினதுக்கு அப்புறம் எல்லா துறைகளும் எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு சூழல் உருவானதுக்கு அப்புறம் நமக்கான ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படின்னா நம்ம வந்து சமூகம், கல்வி, பொருளாதாரம் இந்த 3 விஷயத்திலையும் 3 கட்டமைப்புகள் நம்ம சமுதாயத்துக்கு முக்கியமான ஒரு தேவையா இருக்குது. சமூகம் சார்ந்த கட்டமைப்பு, கல்வி சார்ந்த கட்டமைப்பு, பொருளாதாரம் சார்ந்த கட்டமைப்பு. இந்த 3த்தையும் ஒரு மிக சரியான ஒரு பாதையில கட்டமைச்சு கொண்டு போனது தான் நம்மளோட முக்கியமான நோக்கம். அதற்காக தான் விஜிசி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதை வச்சு கொண்டு வரதுனால தான் நம்ம சமுதாயத்துக்கான பொருளாதார கட்டமைப்பிற்காக விஸ்வகர்மா நிதி லிமிடெட் அப்படின்ற ஒரு பொதுத்துறை நிதி நிறுவனத்தை வந்து நம்ம கரூர்ல தொடங்கி 5 வருடமா நடத்திட்டு இருக்கோம். நம்ம சமுதாயத்துக்கான வங்கி என்பது நம்மளுடைய மிகப்பெரிய இலக்கு. அதை நோக்கி பயணப்பட்டு இருக்கோம். அதே போல நமக்கான கல்வி கட்டமைப்பு, அதாவது பள்ளிகள், கல்லூரிகள் இதெல்லாம் உருவாக்குன்றது நம்மளுடைய அடுத்த கட்ட இலக்கு, லட்சியம். ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. இன்னைக்கு வந்து நம்ம சமுதாயத்துல எல்லா சங்கங்களும் அரசியல் பண்றதுனால இந்த கேள்வி நீங்க கேட்கறீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அரசியல்ன்றது வந்து எல்லாருமே நினைக்கிற மாதிரி சாதாரணமா கிடையாது. அரசியல்ன்றது வந்து 2 வகைப்படும். ஒண்ணு வந்து மக்களுக்கான அரசியல், ஒண்ணு அதிகாரத்தை நோக்கிய நாற்காலிக்கான அரசியல். இப்ப நம்ம மக்களுக்கான அரசியல்ல இருக்கிறதுனால நாங்கள் ஆல்ரெடி நம்ம வந்து அரசியல்ல தான் இருக்கிறோம். அதிகாரத்தை நோக்கிய அரசியல் நம்ம போறதுக்கான ஒரு அடிப்படை கட்டமைப்பு தமிழ்நாட்டுல இன்னும் நம்ம சமுதாயத்தை உருவாக்கல. அது உருவாக்குற முயற்சிகள் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படி ஒரு கட்டாயம் காலம் கணிந்து வந்தால் அது அந்த நேரத்துல காலத்திற்கேற்ப முடிவு எடுக்கப்படும். அடுத்த கட்ட நகர்வாய் எதையும் பேசுறேன். பிஜிசியோட அடுத்த கட்ட நகர்வுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எப்படி வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்து ஒரு வன்னியர் சங்கம் ஒரு அடிப்படை பலமான ஒரு அமைப்பா இருந்ததோ, அந்த மாதிரி வந்து கட்சிகள்ல வந்து பிஜேபிக்கு எப்படி ஆர்எஸ்எஸ் ஒரு பலமான அமைப்பா இருக்குதோ, திமுக கழகத்துக்கு எப்படி வந்து திராவிடர் கழகம் ஒரு பலமான அமைப்பா இருக்கோ, அந்த மாதிரி எதிர்காலத்துல நம்ம விஸ்வகர்மா சமுதாயத்துக்கு அரசியல் சார்ந்த பலமான ஒரு அமைப்பை வேணும் அப்படின்னா அதுக்கான ஒரு சமுதாய கட்டமைப்பு ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த சமுதாய கட்டமைப்பை நோக்கி எங்களுடைய பயணம், எங்களோட லட்சியம் அதை நோக்கி இருக்கும். என்னுடைய பேர் வேல்முருகன் ஆச்சாரி, நிறுவனர் பிஜிசி.